வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 2021ல வெளியான ஸ்டார் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஆக்சுவலா ஒரு மனைவி இருக்காங்கல்ல, பேய் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க. சுத்தி இருக்க எல்லாருக்குமே இந்த லேடிக்கு என்னதான் ஆச்சுன்ற மாதிரி தோணுது. அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி விசாரிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. முடிவுல எதனால அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்கன்ற காரணத்தை சொல்லுவாங்க. இந்த படம் இப்ப தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே அனிமேஷன்ல ஒரு கதையை நமக்கு காட்டுறாங்க. திருவோடம் அப்படின்ற ஒரு கிராமத்துல ஒரு குழந்தை பிறக்குது. ஆராத்ரா அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அமானுஷம் நிறைஞ்ச ஊரா இருக்கும். மாந்திரிகம் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆளுங்க தான் இந்த ஊர்ல நிறைஞ்சிருப்பாங்க. இங்கதான் ஆராத்ரான்ற ஒரு பொண்ணு வளர்ந்துட்டு இருக்காங்க. ஆராத்ராக்கு இப்ப காலேஜுக்கு போற வயசு வந்துருது. ஆராத்ரா படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு நபரை லவ் பண்றாங்க. அவரு பேரு ராய் அப்படின்றது. ரெண்டு பேருமே வேற வேற மதத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணிடுறாங்க. ராயை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்ணன் இருப்பாரு. அண்ணனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆமினின்ற ஒரு பொண்ணு இருக்கா. இவங்க கல்யாணம் பண்ணி வந்தோன்னு ஆமினி இருக்கால, வேகமா ஓடி வந்து இவங்களை கட்டி பிடிக்கிறா. இவங்களுமே ஆமினியா நல்லபடியா பாத்துக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அண்ணனும் அண்ணன் ஒய்ஃபும் வேலைக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது அவங்களோட பைக் ஆக்சிடென்ட் ஆயிருது போல. அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. அதனால ராய் இருக்கார்ல, அண்ணன் குழந்தைய நம்ம குழந்தை மாதிரி வளர்க்கலான்ற மாதிரி வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆராத்ராவும் நல்லபடியா அந்த குழந்தைய பாத்துக்கிறாங்க. இப்போ ஒரு பாட்டி 3 சின்ன பசங்களுக்கு கதை சொல்றாங்க. திருவோடம் அப்படின்ற கிராமத்துல நடந்த கதையை தான் சொல்றாங்க. ஒருத்தர் விவசாயம் வேலையெல்லாம் பண்ணி முடிச்சிடுறாரு. நைட்டு நேரம் வயல்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வருது. இவருமே அந்த ஸ்மெல்ல ஃபீல் பண்றாரு. இந்த மாதிரி நேரத்துல மட்டும் திரும்பிடக்கூடாது, திரும்பினா பெரிய ஆபத்து வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பாட்டி சொல்றாங்க. அவர் திரும்பினாரா இல்லையா, திரும்பினா என்ன ஆபத்து வரும்ன்ற மாதிரிலாம் இந்த பசங்க கேக்குறாங்க. இவர் பின்னாடி யாரோ வர மாதிரியே ஃபீல் பண்றாரு. திரும்பலான்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல திரும்புறாரு. ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இந்த நபரை பயங்கரமா அட்டாக்லாம் பண்ணிருது. இத பத்தி தான் அந்த பாட்டி சொல்றாங்க. இங்கதான் ஸ்டார்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டரை நமக்கு காட்டுறாங்க. ஆமினின்ற ஒரு சின்ன பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த சின்ன பொண்ணு இப்ப நல்லா வளர்ந்துடுறாங்க. அந்த பொண்ணு இந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல. ஒரு ஸ்டாரை பத்தி தான் இங்க இருக்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த ஸ்டார் கூடிய சீக்கிரத்துல வெடிச்சு செதற போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆமினியா ஆராதயான்னு ஒருத்தங்க வளர்த்தாங்கன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அவங்களோட நட்சத்திரமோ இந்த நட்சத்திரமோ ஒன்னா இருக்கும். அதனால அதை பத்தி எல்லாம் இந்த பொண்ணு யோசிச்சு பார்த்து லைட்டா ஸ்மைல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இந்த பொண்ணோட சித்தப்பாவை காட்டுறாங்க, அதாவது ராய காட்டுறாங்க. ராய பொறுத்த வரைக்கும் நிறைய ஹோட்டலை மேனேஜ் பண்ற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு போல. இப்ப அது சார்ந்த ஒரு மீட்டிங் நடக்குது. அப்போ ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. இவர் மீட்டிங்ல பிஸியா இருக்கிறதுனால கால் எடுக்க மாட்டாரு. ஏதோ ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு போல, அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த மீட்டிங்னால இவர் ஃபேமிலி கூட டைமே ஸ்பெண்ட் பண்ணிருக்க மாட்டாரு. நான் இதுக்கப்புறமா ஃபேமிலி கூட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்ச நாள் மட்டும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்களே பேசி ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிங்க, அதை பத்தி எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இதனால ராய் இருக்கார்ல, இவரோட வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இந்த வீட்டுல ஒரு வாட்ச்மேன் வேலை பார்க்கறாரு. அதே மாதிரி ஒரு வயசான வேலைக்காரியும் இருக்காங்க. இந்த வேலைக்காரி தான் 3 சின்ன பசங்களுக்கும் கதை சொல்லியிருப்பாங்க. ராயை பொறுத்த வரைக்கும் 3 பசங்க, ஆமினியும் சேர்த்துக்கிட்டா மொத்தம் 4 பசங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ராயை இதுக்கப்புறம் ஹீரோன்னு சொல்றேன், இவரோட ஒய்ஃபை இதுக்கப்புறம் ஹீரோயின்னு சொல்றேன். இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, கோவமா இவருக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. என்ன அப்படி பாக்குறேன்ற மாதிரி கேக்குறாரு. எதுக்கு கால் பண்ணும்போது எடுக்கலன்னு கேக்குறாங்க. நான் வேலையில பிஸியா இருந்தேன், அதனால தான் எடுக்கலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, வேற யார் கூடயாவது அஃபேர்ல இருக்கீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன பேசிட்டு இருக்க, பசங்க கதையில கேட்க போகுதுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, யார் கூடயாவது அஃபேர்ல இருக்கீங்களா, என்ன உங்களுக்கு பிடிக்கலையான்ற மாதிரி கேக்குறாங்க. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, பசங்க கதையில கேட்ட போகுது அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. இப்ப சமாதான பத்திரத்துக்கும் ட்ரை பண்றாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, வேகமா இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாளா பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அதனால தான் இவர் லீவ் எடுத்திருக்காரு போல. இப்ப பசங்க கூட சேர்ந்த மாதிரி ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு. இப்ப ஈரின் தான் சமையல் வேலையா பார்த்துட்டு இருக்காங்க. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஈரின் கிட்ட இருந்து வாங்கிடுறாரு. இப்ப பசங்களுக்காக சமையல் எல்லாம் பண்ணி பசங்களுக்கு ஊட்டி விடுறாரு. அப்ப ஒய்ஃபுக்கும் ஊட்டி விடலாம் நினைக்கிறாரு. ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, முறைச்சுக்கிட்டே வேகமா தலையை திருப்பிடுறாங்க. ஈரின் இருக்காங்கல்ல, ரொம்பவே ஜாலி டைப்பா இருப்பாங்க. ஆனா என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாவே எதையோ நினைச்சு அப்செட்டாவே தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப பசங்க எல்லாம் ஆமினி கிட்ட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காங்க. அம்மா கிட்ட ஆமினி பேசலாம் நினைக்கிறாங்க. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, ரியாக்ஷனே தராம அங்க இருந்து கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. என்ன அம்மா நம்ம கிட்ட பேச மாட்டாங்கன்னு ஆமினி ஃபீல் பண்றாங்க. இன்னைக்கு நைட்டு உங்க ரூம்ல தான் தங்க போறேன்ற மாதிரி பையன் வந்துடுறான். இவர் பையன் கிட்ட விளையாடிக்கிட்டே ஒய்ஃப் மேல கைய வைக்கிறாரு. ஆனா ஒய்ஃப் சட்டுன்னு தள்ளி விடுறாங்க. இவளுக்கு என்ன ஆச்சு, திடீர்னு எதுக்காக இவ்வளவு மோசமா நம்ம கிட்ட நடந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டுலாம் இருக்காங்க. அப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல,
திருவோடு கிராமத்துக்கு போகணும்னு தோணுதுன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த கிராமத்துல மூட நம்பிக்கை சார்ந்து நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். அதுல ராய்க்கு பெருசா விருப்பம் இல்ல. அங்கெல்லாம் ஒன்னும் போக தேவையில்ல, வேற எங்கேயாவது போலான்ற மாதிரி சொல்றாரு. இல்ல எனக்கு அங்கதான் போகணும்ன்ற மாதிரி இவங்க சாப்பாடை சாப்பிடாம எந்திரிச்சு போயிடுறாங்க. நைட்டு நேரம் அந்த இடத்துக்கு போறேன்னு சொல்லக்கூடாது சார், அது அபசகுணம்ன்ற மாதிரி வேலைக்காரி சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ அமைதியா வேலையை மட்டும் பாருன்ற மாதிரி கோவமா சொல்றாரு. வேலைக்காரியும் அமைதியா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. என்ன அப்பா இப்படி கோவப்பட்டுட்டாருன்ற மாதிரி பசங்க பார்த்துட்டு இருக்காங்க. வேலைக்காரி கிட்ட சும்மா விளையாண்டன்ற மாதிரி அப்பா சிரிக்கிறாரு. அப்படியான்ற மாதிரி பசங்களும் கூட சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பசங்களை ஸ்கூல்ல விடுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்ப தெரியாம பைக்ல வந்த ஒரு நபரை இடிக்கிற மாதிரி வந்துடுறாங்க. அவனுமே டென்ஷன் ஆயிடுறான். பார்த்து வர மாட்டீங்களான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அதனால இவங்க இருக்காங்கல்ல, அவனை முறைச்சு பாக்குறாங்க. என்ன இந்த லேடி இப்படி முறைச்சு பாக்குறாங்கன்ற மாதிரி அவனுக்கே பயம் வந்துருது. மேற்கொண்டு எதுவும் பேசாம அமைதியா இங்க இருந்து கிளம்பிடுறான். ஈரனை பொறுத்த வரைக்கும் காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை பாக்குறாங்க போல. இவங்களை கிராஸ் பண்ற பசங்களாம் சிரிச்சுக்கிட்டே போறாங்க. ஏன் எதுக்குன்றது புரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு பையனும் இவங்க பக்கத்துல வரும்போது விஷ் பண்றான். பதிலுக்கு இவங்க எதுவுமே சொல்லாம கொஞ்ச நேரம் அவனையே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன வேணும் உனக்கு, எதுக்காக என்னையே பார்த்துட்டு இருக்கான்னு கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல மேடம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இந்த மேடத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இவங்க வாஷ் பண்ணலான்னு கொலாவை ஓபன் பண்றாங்க. ஆனா கொலா திரும்பி மூடவே மாட்டேங்குது. மேடம் அது ரிப்பேர்ல தான் இருக்கு, மூடலாம் தேவையில்ல, அப்படியே விட்டுட்டு போங்கன்ற மாதிரி கிளீன் பண்ற லேடி சொல்றாங்க. எதுக்கு அப்படியே விட்டுட்டு போனோம், இதை சரி பண்றது உன்னோட வேலை தானே, அதை பண்ண வேண்டியதானேன்ற மாதிரி இந்த வேலைக்காரியை திட்டுறாங்க. இப்ப ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்கல்ல, என்னாச்சு ஏன் அப்செட்டா இருக்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் பார்க்க எப்படி இருக்கேன், பார்க்க அழகா இருக்கனான்ற மாதிரி கேக்குறாங்க. உனக்கு என்னடி, நீ செம்ம அழகா தான் இருக்கன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டுமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க முகத்துல லைட்டா சிரிப்புலாம் வருது. ஆமினி கிட்ட இருந்து போன் கால் வருது. அதே மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து போன் கால் வருது. இவங்க காலையே எடுக்க மாட்டாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஃப்ரெண்டு கவனிக்கிறாங்க. உனக்கும் ராய்க்கும் ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்ற மாதிரி இந்த ஒய்ஃப் சொல்றாங்க. இருந்தாலும் எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத இந்த ஃப்ரெண்டு நோட் பண்றாங்க. இப்ப மேற்கொண்டு இவங்க பேசிட்டு இருக்கும் போது வேலைக்காரி கிராஸ் பண்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அப்ப வேலைக்காரியை நிறுத்தி இவங்க பேசுறாங்க. நான் கோவமா பேசினதுக்கு சாரின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் மேடம் அப்படின்ற மாதிரி அந்த வேலைக்காரியும் இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க வீட்டுல ஒரு வேலைக்காரி வேலை பாக்குறாங்கல்ல, அவங்க திருவோடு கிராமத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. ஆக்சுவலா ஈரின்னு முடியெல்லாம் விரிச்சு போட்டிருக்காங்க. இதை பாக்குற அந்த வேலைக்காரி இருக்காங்கல்ல, இந்த நாள் இப்படி முடியெல்லாம் விரிச்சு போட்டிருக்க கூடாது, நீங்க உடனே கட்டுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. திடீர்னு ஈரின் இருக்காங்கல்ல, சிசரை வச்சு முடியெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. மேடம் எதுக்காக முடிய கட் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம இவங்க படிக்கட்டு ஏறி மேல போயிருந்தாங்க. இப்ப வேலைக்காரி வாட்ச்மேன் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இந்த மேடத்துக்கு என்ன ஆச்சுனே தெரியல, கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. முடிய வெட்டுறதும் வெட்டாம இருக்கிறதும் அவங்க விருப்பம், நீ இதுக்காகலாம் தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப இந்த வாட்ச்மேனும் ஸ்மோக் பண்றதுக்காக வெளியே வராரு. அப்பதான் அவங்க பால்கனி கிட்ட நின்னுட்டு இருக்கிறது இவருக்கு தெரியுது. ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல அதே இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளவு நேரம் நிக்கிறாங்கன்னு யோசிக்கிறாரு. சரி நம்ம படுப்போன்ற மாதிரி இவர் படுத்துறாரு. எல்லாருமே கிராமத்துக்கு போன கதையை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, இவனோட கிராமத்துல நடந்ததை பத்தி எல்லாம் சொல்றான். இவனோட பாட்டியை பார்த்தா இவனுக்கு ரொம்ப பயமா. பாட்டியை சுத்தி நிறைய லேடிஸ் இருப்பாங்க. என் பாட்டிக்கு மந்திரம் தந்திரம்லாம் தெரியும்ன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். என்னடா சொல்றன்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காங்க. வாட்ச்மேன் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கும் போது ஹீரோயின் சட்டுன்னு பக்கத்துல வந்து அட்டாக் பண்றாங்க. இதெல்லாம் வாட்ச்மேனுக்கு வந்த கனவு தான். கனவுல இருந்து முழிச்சு தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு இருக்காரு. இன்னுமா அவங்க அதே இடத்துல தான் நின்னுட்டு இருக்காங்க. ஏறக்குறைய 2 மணி நேரத்துக்கு மேல அதே இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. இவருமே பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. பசங்க இருக்காங்கல்ல, ஸ்டார்ஸ பார்க்க போறோன்ற மாதிரி மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க. இப்ப ஒய்ஃப் மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. இவரும் பக்கத்துல வந்து உட்கார்றாரு. உனக்கு என்ன ஆச்சு, ஏன் கொஞ்ச நாளாவே அப்செட்டா இருக்கன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இப்ப தோல் மேல கைய போட்டு சமாதானப்படுத்தலாம் நினைக்கிறாரு. ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இவரை முறைச்சு பார்த்துட்டு இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. ஆமினியை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் சென்டர்ல தானே ஒர்க் பண்றாங்க. எப்படிலாம் பார்க்கணும்ன்றதை இவங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டாரை பாருங்கன்ற மாதிரி பார்க்க வைக்கிறாங்க. அந்த ஸ்டார் தான் கூடிய சீக்கிரத்துல வெடிக்க போகுது, அது நம்ம அம்மாவோட ஸ்டார் தான், தெரியும்லன்ற மாதிரி கேக்குறாங்க. தெரியும்ன்ற மாதிரி பசங்க சொல்றாங்க. அம்மா உங்க ஸ்டார் தான் வெடிக்க போகுதுன்ற மாதிரி அம்மா கிட்டயும் சொல்றாங்க. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, இவங்களை சுத்தமா கண்டுக்கவே மாட்டாங்க. அம்மா ரொம்ப நாளாவே அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதனால இவங்க அப்பாக்கு கால் பண்ணி பேசுறாங்க. ஏனே தெரியலப்பா, என்ன அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்றாரு. இப்ப ஒய்ஃப் வந்தோன்னு இதை பத்தி பேசணும்னு நினைக்கிறாரு. நீ எதுக்காக கொஞ்ச நாளா ஆமினியை அவாய்ட் பண்ணிட்டு இருக்க, அவகிட்ட பேச வேண்டியதானன்ற மாதிரி கேட்கிறாரு. ஒய்ஃப் அதுக்கு எதுவுமே பேசாம அமைதியா வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு என்னதான் பிரச்சனை, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கோவப்படுறாரு. இங்க இருக்க ஜக்க எடுத்து உடைக்கிறாரு. ஆனா ஒய்ஃப் கொஞ்சம் கூட கண்டுக்காம அவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல ஒரு பாட்டி இருக்காங்கல்ல, அந்த பாட்டி இவங்க 3 பேரையும் படுக்க வச்சு கதைலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் ஒரு கதை சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் இவங்க கிராமத்துல நடந்த நிறைய அமானுஷ்யமான விஷயத்தெல்லாம் பசங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க.
அப்படியே கட் பண்ணி ஆமினியை காட்டுறாங்க. ஆமினியை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் கூட லிவின்ல தான் இருந்துட்டு இருக்காங்க போல. என்னாச்சு, எதுக்காக சோகமா உட்காந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கேக்குறாரு. அம்மா சரியா பேசல, அதை பத்திலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்னோட அம்மா விட இவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் அம்மாவும் அப்பாவும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அப்பத்துல இருந்து அம்மா இல்லாத குறையே தெரியாத மாதிரி இவங்க தான் என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. என்கிட்ட அவ்வளவு அன்பா நடந்துப்பாங்க. என்னன்னே தெரியல, இப்ப கொஞ்ச நாளா என்கிட்ட சரியா பேச மாட்டாங்க. எனக்கு கஷ்டமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவங்க நல்லா பாத்துக்கிட்டதா சொன்னாங்கல்ல, அந்த பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இப்ப எப்ப பாரு சிடு சிடுன்னு இருக்காங்கல்ல, ஆனா ஒரு டைம் எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசுவாங்க, ஜாலியா விளையாடலாம் செய்வாங்க. அதே மாதிரி ஆமினிக்கு உண்மையான பேரண்ட்ஸோட ஞாபகம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட இவங்க இருக்காங்கல்ல, பொண்ணுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமினி ஒரு பையனை லவ் பண்றாங்கல்ல, அந்த பையனை பத்தி எல்லாம் அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அம்மாவும் அந்த பையன் கிட்ட சகஜமா தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல இது எல்லாத்தையும் இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. ஒருவேளை நம்ம லவ் பண்றது தான் பிரச்சனையான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அப்படியும் பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியல, உன்கிட்ட அன்னைக்கு ஜாலியா தானே பேசினாங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி வேணா நீ ஊருக்கு போயிட்டு வான்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ராய்க்கு இன்னும் 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அதுல ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிக்கும் போல. இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட லவ்வ சொல்லிருன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க கிட்ட பேசவே பயமா இருக்கு, எப்படி லவ்வ சொல்றது, அதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. இந்த பொண்ணு ஸ்டேஜ்ல மேஜிக் தான் பண்றாங்க. இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது, பேசாம அவனை ஸ்டேஜுக்கு வர வைக்கலாம்னு யோசிக்கிறாங்க. எனக்கு ஒரு ஆள் தேவை, நீ வான்ற மாதிரி அந்த பையனை கூப்பிடுறாங்க. அந்த பையனுமே இந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப அந்த பையனை வச்சு இந்த இடத்துல மேஜிக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையனை பார்த்து சிரிக்கிறாங்க, பதிலுக்கு அந்த பையனும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ஆடியன்ஸ் பார்த்து கிளாப் தட்டிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அம்மா இருக்காங்கல்ல, இவங்க பண்றதெல்லாம் முறைச்சு பாக்குறாங்க. மேஜிக் பண்றேன்னு நீ சொல்ல நினைச்ச எல்லாத்தையும் சொல்லிட்ட போலன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அம்மா வந்தோடனே இந்த பொண்ணு இருக்கால, அம்மாவை வேகமா கட்டிலாம் பிடிச்சுக்கிறா. இப்ப அந்த பையனுமே பேசுறதுக்காக வரான். ரோஜா பூவெல்லாம் கையில வச்சிருக்கான். இத பாக்குற அம்மா முறைச்சிட்டு இருக்காங்க. இப்ப கையில இருக்க ரோஜா பூவை புடுங்கி போட்டுறாங்க. அவனுமே சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அந்த பையனை தள்ளி விட்டுட்டு பொண்ணு அங்க இருந்து கூட்டு போறாங்க. எதனால அம்மா இவ்வளவு ரூடா நடந்துக்கிறாங்கன்ற மாதிரி பொண்ணு யோசிக்கிறா. அம்மா உங்களுக்கு என்னாச்சு, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி பொண்ணு கேக்குறா. அதை இவங்க கண்டுக்காம பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. ஒய்ஃபுக்கு என்ன பிரச்சனைன்னு ராய்க்கு தெரியல, அதனால ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாரு. அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்கன்னா, தினமும் நான் பேசிதான் பாக்குறேன், என்ன பிரச்சனைன்றத அவ சொல்லவே மாட்றா, கண்டிப்பா ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கான்னு மட்டும் தெரியுதுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்பெல்லாம் அம்மாவை பார்க்கவே எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி பையன் சொல்றான். ஏன் அப்படி சொல்ற, என்னாச்சுன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இந்த பையனுமே நடந்த ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இந்த பையன் பாத்ரூம் கிட்ட வருவான். அம்மா தான் பாத்ரூம்குள்ள இருக்காங்கன்னு தெரிய வருது. 2 மணி நேரத்துக்கு மேல அம்மா வெளியே வந்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பைக்குக்காரன் ஒருத்தன் மறைச்சு இவங்களை போட்டு திட்டினா பாத்தீங்களா, இவங்க மறைச்சு ஒரு பார்வை பார்த்திருப்பாங்க. அதை பத்திலாம் இந்த பையன் சொல்றான். என்ன பையன் இப்படி சொல்றான்னு யோசிக்கிறாரு. அப்பதான் பொண்ணு பேசிட்டு இருக்க மாதிரி சவுண்ட் கேக்குது. இவரா வேகமா அந்த இடத்துக்கு வராரு. பொண்ணு ஸ்கூல்ல நடந்ததை பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டா காதுல வாங்காத மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. அம்மாக்கு என்னாச்சுன்னே தெரியலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப அடுத்ததா வாட்ச்மேன் இருக்கார்ல, சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறாரு. சார் 3 மணி நேரத்துக்கு மேல ஒரே இடத்துல நின்னுட்டு இருந்திருக்காங்க சார், எனக்கு என்னமோ தப்பா படுதுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த வாட்ச்மேன் வேற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கார்ல வந்தவங்க செம்ம வேகமா உள்ள போயிருப்பாங்க, கொஞ்ச நாள் கதவியே இடிச்சு உடைச்சிருப்பாங்க சார், ஏன் அப்படி வந்தாங்கன்னு தெரியலன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஒய்ஃப் கிராமத்துக்கு போனோம்னு சொன்னாங்கல்ல, பேசாம அங்க கூட்டு போலாம், கொஞ்சம் பெட்டராக கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. இப்ப எல்லாரையும் இவர் கிராமத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. போற வழியிலேயே இந்த பாட்டி இருக்காங்கல்ல, இந்த பகுதியில எல்லாம் நிறைய பேய் இருக்கும், அந்த பேய் தான் நம்மளை இந்த ஊருக்குள்ளேயே வெல்கம் பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற இவர் டென்ஷன் ஆயிடுறாரு. இதே மாதிரி பேசிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, வண்டி விட்டு இறக்கி விட்டுருவன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த பாட்டியா அமைதியாயிடுறாங்க. இப்பதான் அந்த திருவோடுன்ற கிராமத்துக்குள்ள இவங்க நுழையிறாங்க. நுழையிற இடத்துல நிறைய மனுஷங்க இருக்காங்கல்ல, வாங்க வாங்கன்னு கத்தி கூப்பிடுற மாதிரிலாம் இந்த சின்ன பையனுக்கு தோணுது. பாட்டி சொன்னாங்கல்ல, அதனால தான் இந்த மாதிரி தோணுது. ஆனா உண்மையில அந்த இடத்துல யாருமே இல்லைன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க இந்த ஊருக்குள்ள போறத காமிச்சு இன்டர்வல போடுறாங்க. இவங்களோட கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஈரனோட முகத்துல லைட்டா சிரிப்பே வருது. ஆக்சுவலா இவங்களோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த கிராமத்துல முக்கியமான ஆளா இருப்பாங்க. இப்ப பேத்திங்களாம் பாட்டியை பார்த்தோன்னா வேகமா ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஆனா இந்த பேரை மட்டும் பாட்டியை பார்த்து பயப்படுறான். அவங்க பக்கத்திலேயே வரமாட்டான், லாங்ல இருந்து தான் அவங்களை கவனிச்சிட்டு இருக்கான். இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, அம்மாக்கு பக்கத்துல வந்து அம்மாவை சந்தோஷமா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இந்த அம்மாக்கு ராய சுத்தமா பிடிக்காது. அவர் கிறிஸ்டின் ஃபேமிலியை சேர்ந்தவர்ல, அதனால அவர் எப்பவுமே கிறிஸ்டின் கிறிஸ்டின் அப்படின்ற மாதிரி தான் இவங்க கூப்பிடுவாங்க. இவங்க வீட்டுல வேலை பார்க்குற லேடி இந்த கிராமத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அதனால தான் இந்த கிராமத்தை பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க. இப்ப நடந்துட்டு இருக்க ஃபங்க்ஷனை பத்தி இங்க இருக்க பசங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷன்லயாவது ஒய்ஃப் நல்லா இருக்காளான்ற மாதிரி இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. ஃபங்க்ஷன்ல கூட இவங்க உம்முனே தான் இருந்துட்டு இருக்காங்க.
வராங்க. இங்க வந்ததை பத்தி ஆமினி கிட்ட சொல்லியிருப்பாரு போல. ஆமினி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அம்மாவை வேகமா கட்டிலாம் பிடிக்கிறாங்க. இப்பயாவது ஒய்ஃபு கிட்ட மாற்றம் வரும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஆனா எல்லாருமே வெளியே இருக்கும் போது ஒய்ஃபு பாட்டுக்கு ஒரு ரூம்குள்ள கிளம்பி போறாங்க. அம்மா எங்க போறாங்கன்ற மாதிரி இந்த சின்ன பையன் ஃபாலோ பண்றான். அப்படி ஃபாலோ பண்ணி ஒரு ரூம் கிட்ட வந்துடுறான். ரொம்ப லாங்ல தான் அந்த ரூமோட கதவு இருக்கு. அந்த இடத்துல ஒரு பாட்டி தான் டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கதவு ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் இந்த பையன் பார்த்து பயந்துட்டு இருக்கான். இங்க என்ன தனியா பண்ணிட்டு இருக்க, வா போலான்ற மாதிரி அப்பாவும் இந்த சின்ன பையனை கூட்டு போறாரு. இப்ப ரூம்குள்ள நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த ரூம்ல ஈரனோட பாட்டி தான் இருப்பாங்க. இப்ப பாட்டி மடியில படுத்த மாதிரி தான் இவங்க ஊஞ்சல்ல ஆடிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, வெளிய இருந்து கவனிச்சிட்டு இருக்கா. இந்த அம்மாக்கு என்னதான் ஆச்சு, ஏன் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காங்கன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு யோசிக்கிறா. இந்த பொண்ணோட தங்கச்சி இருக்கால, அம்மாவோட சின்ன வயசு போட்டோவை எடுத்திருக்கா போல. சின்ன வயசுல அம்மா எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல, நான் அம்மா கிட்ட காட்ட போறேன்ற மாதிரிலாம் அப்பா கிட்ட காமிச்சிட்டு இருக்கா. இப்ப அம்மா பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல போட்டோவை காட்டுறதுக்காக வந்துடுறா. அம்மா சின்ன வயசுல நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி போட்டோவெல்லாம் காமிச்சிட்டு இருக்கா. அந்த வயசுல எல்லாம் நம்ம எவ்வளவு அழகா இருந்திருக்கோம்லன்ற மாதிரி இவங்களும் ரொம்ப நேரம் போட்டோவை பாக்குறாங்க. இப்ப மறுநாள் இவங்க அந்த டைம்ல மேக்கப் போடுற மாதிரிலாம் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஆமினி இந்த இடத்துக்கு வந்துடுறா. என்ன மேடம் எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறா. கோயிலுக்கு தான் போக போறேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சரி நான் எப்படி இருக்கேன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு என்ன அழகா தான் இருக்கீங்கன்ற மாதிரி பொண்ணு சொல்றா. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, இவங்களோட அம்மா கூட கோயிலுக்கு தான் வந்திருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிறிஸ்டியனை நல்லபடியா பாத்துக்கிறானா இல்ல குடும்ப பத்துறானா அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அதுக்கு இவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லாம சாமி வேண்ட மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவளுக்கு என்னாச்சு, கேட்ட கேள்விக்கு கூட பதில் சொல்ல மாட்டாளேன்னு அம்மா யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா இவர் இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருந்தே ஆபீஸ் வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஒய்ஃப் இந்த ரூம்க்கு வந்து கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப தள்ளி உட்காந்துட்டு இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமா இவருக்கு பக்கத்துல வராங்க. இவர்கிட்ட லைட்டா ரொமான்ஸ் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. உனக்கு இன்னைக்கு என்னாச்சு, நல்ல மூட்ல இருக்க போலன்ற மாதிரி கேக்குறாரு. நான் அழகா இருக்கனான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இது என்ன கேள்வின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. பதில் சொல்லுங்க, நான் அழகா தான் இருக்கனான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. உனக்கு என்ன அழகா தான் இருக்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இவங்களுமே இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா தான் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்க பிரம்ம பிடிச்ச மாதிரி ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நிப்பாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் இங்க வேலை பார்க்குற ஒரு பொண்ணு கவனிச்சிடுறா. என்ன ரொம்ப நேரமா இங்கேயே நிக்கிறாங்கன்ற மாதிரி யோசிக்கிறா. இத பத்திலாம் அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. 2 மணி நேரத்துக்கு மேல அதே இடத்துல நின்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இப்ப 3 பசங்களும் கல்லெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு இடத்துல மந்திரம்லாம் பண்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. பார்க்கலான்ற மாதிரி இவங்க 3 பேருமே அந்த இடத்துல பாக்குறதுக்காக வராங்க. அந்த இடத்துல மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பூஜை மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே மந்திரம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி அப்பவும் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அவங்க பேயாப்பா ஓட்டிட்டு இருக்காங்கன்னு பசங்க கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல, ஏதோ ரிச்சுவல் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க நம்ம போலான்ற மாதிரி பசங்களை கூப்பிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்ப பாட்டியோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்க எக்ஸாக்டா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. யாரக்குறைய பேய் தான் ஓட்டிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இதை கேட்கிற இவரு டென்ஷன் ஆயிடுறாரு. உங்ககிட்ட நாங்க கேட்டுமா, கேட்கல அப்புறம் என்ன, மூடிட்டு கிளம்புன்ற மாதிரிலாம் கோவமா சொல்றாரு. அந்த லேடியும் முறைச்சு பார்த்துட்டு கிளம்புறாங்க. ஆக்சுவலா ஆமினி ரொம்ப நாளா வீட்டுல இல்ல, அதனால இந்த வேலைக்காரியம் நடந்த விஷயத்தெல்லாம் ஆமினி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளாவே உன்னோட அம்மாக்கு என்னாச்சுன்னே தெரியலமா, கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாங்க, திடீர்னு சிரிக்கிறாங்க, திடீர்னு முறைச்சு பாக்குறாங்க, திடீர்னு ரொம்ப நேரம் அசையாம ஒரே இடத்துல நிக்கிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கூட அந்த லேடி இருக்காங்கல்ல, தனியா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்க இருக்க பொண்ணுங்களாம் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இவங்க அந்த இடத்துல வந்து வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் அங்க இருக்கிற ஒரு எறும்பை பார்த்தலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. என்ன இந்த லேடி இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சுத்தி இருக்க எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அம்மா இருக்காங்கல்ல, எல்லாரும் உள்ள போங்கன்ற மாதிரி சத்தம் போடுறாங்க. எல்லாரும் அமைதியா உள்ள போயிட்டு இருக்காங்க. உனக்கு என்னாச்சு, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. பொண்ணு இப்பயும் கொஞ்சம் வியர்டாலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவளுக்கு என்னாச்சுன்ற மாதிரி அம்மாக்கு லைட்டா பயம் வருது. அந்த அசிஸ்டன்ட் சொன்னது உண்மைதான் போலன்னு யோசிக்கிறாங்க. இந்த அம்மாக்கு பேய்லாம் கொஞ்சம் ஓட்ட தெரியும்ல, ஒரு பேய் கிட்ட எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் பொண்ணு கிட்டே இவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க அசிஸ்டன்ட் கவனிச்சிடுறா. நான் தான் சொன்னல, நீங்க தான் நம்பலன்ற மாதிரி பார்வையிலேயே சொல்றா. இப்ப நான் நம்புறேன், ஆக வேண்டிய விஷயத்த பண்ணணும், அதுக்கான ஏற்பாடு பண்ணுன்ற மாதிரி பார்வையிலேயே அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க. அக்கா தம்பி சேர்ந்த மாதிரி சுத்தி பார்க்கறதுக்காக பக்கத்துல இருக்க பகுதிக்கு வந்துடுறாங்க. இந்த தம்பி இருக்கான்ல, வேற ஒரு பக்கம் பிரிஞ்சு போறான், தனியெல்லாம் போகாதன்ற மாதிரி இந்த அக்காவும் ஃபாலோ பண்றாங்க. தம்பி இருக்கான்ல, ஒரு குழிக்குள்ள விழுந்துடுறான். அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல பாட்டியை காட்டுறாங்க. பாட்டி இந்த இடத்துல ஒரு பூஜை பிளான் பண்ணிருக்காங்க போல, அந்த பூஜைக்கான வேலையெல்லாம் பாக்குறாங்க. அக்கா இருக்காங்கல்ல, தம்பியை வெளியே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஐடி உங்களுக்கு சுத்தமா பத்த மாட்டேங்குது. அப்பதான் பாட்டியோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, இந்த இடத்துல பசங்க கத்துற சவுண்ட் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சின்ன பையன் உள்ள விழுந்திருக்கான்னு தெரிய வருது. அந்த பையனை பள்ளத்துல இருந்து இவங்களும் மேல தூக்கிடுறாங்க.
அந்த பையன் கல்ல அடிபட்டிருக்கு, இவங்களுமே மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க. இத பத்திலாம் வீட்ல யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்றாங்க. இப்ப ராயே இவரோட ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, இந்த ப்ராப்ளத்தை சீக்கிரமா சால்வ் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கொஞ்சம் கோவமா பேசி காலை கட் பண்றாரு. இப்ப ஜன்னல்ல நின்ன மாதிரி இவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல இளம் பெண்கள் நிறைய பேர் விளக்கெல்லாம் ஏத்தி வச்சிட்டு இருக்காங்க. இவர் அந்த பக்கமே பார்க்கல, வேற ஒரு பக்கம் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா ஒய்ஃப் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க போல. இப்ப பக்கத்துல அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நீங்க மாறவே மாட்டீங்களா, எதுக்காக அந்த பொண்ணுங்களை பார்த்துட்டு இருக்கீங்க, என் மேல உங்களுக்கு ஆசை குறைஞ்சிருச்சுல அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இது பொண்ணுங்களை பார்த்தனா, நான் வேற பக்கம் பார்த்துட்டு இருந்தேன், உனக்கு என்னதான் பிரச்சனைன்ற மாதிரி இவர் கோவமா கேக்குறாரு. ஆமா, எனக்கு தான் எல்லா பிரச்சனையும், என்னை விட்டுட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. ஆமாண்டி, உன்னை விட்டு போலாம் தான் முடிவு பண்ணிருக்கன்ற மாதிரி இவர் கோவமா சொல்றாரு. நான் செத்துருவேன்னு சொல்றாங்க. சாவுனா சாவுன்ற மாதிரி இவரும் கோவமா இங்க இருந்து கிளம்புறாரு. பசங்களாம் அப்பா கோவமா வரதுனால என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. இல்ல, எனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி இவரும் வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப கார் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் வந்துடுறாரு. ஆனா வந்தவருக்கு ஒய்ஃப் கிட்ட தேவையில்லாம கோவமா பேசிட்டுமோன்னு தோணுது. அதனால காரை நிறுத்தி இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அந்த இடத்துல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அம்மாக்கே பொண்ணு மேல பேய் ஏறிடுச்சான்ற மாதிரி டவுட் வந்துருச்சுல்ல, அதனால பொண்ணை வேற ட்ரெஸ்ஸுக்கு மாத்தி ஒரு இடத்துல உட்கார வச்சிடுறாங்க. மந்திரவாதி மாதிரி ஒரு நபர் வந்திருக்காரு. இவங்க உடம்புல இருக்க பேயை போக வைக்கிறதுக்காக இந்த இடத்துல சில ரிச்சுவல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல. இப்ப அம்மாவும் இவரை பார்த்து ஒரு ஸ்டேஜ்ல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவரை தின்னூரை எடுத்து அவங்க மேலெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. அவங்களுமே போக போக இந்த இடத்துல பயப்படலாம் ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பையனுக்கு பயம் வந்துருது போல. திடீர்னு காணாம போயிடுறான். எங்க அவன் போனான்ற மாதிரி ஆமினியும் தங்கச்சிங்களும் சேர்ந்த மாதிரி தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் கட்டிலுக்கு அடியில தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான். என்னாச்சு, வெளியே வான்ற மாதிரி ஆமினி கூப்பிடுறாங்க. அம்மாவுக்கு நடந்துட்டு இருக்கிறத பார்த்துதான் இவன் ரொம்ப பயந்து போயிருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆமினியும் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் மேற்கொண்டு கொடுமைப்பத்திர மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. இவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்த மாதிரி உக்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களோட பாட்டி இருக்காங்கல்ல, ரூமை விட்டு வெளியே வராங்க. அவங்க அதிகம் வெளியே வரமாட்டாங்க போல, அவங்களே வெளியே வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவளுக்கு பேய் பிடிக்கல, உங்க எல்லாருக்கும் தான் பேய் பிடிச்சிருக்கு, எதுக்காக என்னோட பேத்தியை இப்படி டார்ச்சர் பண்றீங்கன்ற மாதிரி எல்லாரையும் திட்டுறாங்க. நீ வாமா உள்ள போலான்ற மாதிரி கூட்டு போறாங்க. ஆமினி இருக்காங்கல்ல, நைட்டு நடந்ததையே யோசிச்சு கொஞ்சம் அப்செட்டா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அப்பாவும் இந்த இடத்துக்கு வராரு. நைட்டு நடந்ததை பத்திலாம் ஆமினி அப்பா கிட்ட சொல்றாங்க. இதை கேட்கிற இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல இருக்க கூடாதுன்னு யோசிக்கிறாரு. வா கிளம்பலான்ற மாதிரி ஒய்ஃபை கூப்பிடுறாரு. அவங்க பிரம்ம பிடிச்ச மாதிரி ஹஸ்பண்ட் கூட நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, கார் எடுத்துட்டு வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. அவ உடம்புல பேய் இருக்கு, இவர் ரிச்சுவல் பண்ண விடாம இப்படி கூட்டு போயிட்டாருன்ற மாதிரி பாட்டி ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காங்க. இவர் வீட்டுக்கே கூட்டு வந்துடுறாரு. இப்ப ஆமினி பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அந்த கிராமத்துல நடந்த எல்லா விஷயத்த பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பாய் ஃப்ரெண்டுமே ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காரு. அப்ப தம்பி இருக்கான்ல, அக்கா அம்மா ரூம்ல கதவை சத்திட்டு வெளியே வரமாட்டாங்க, நீ வந்து பாருன்ற மாதிரி சொல்றான். இவங்களுமே வேகமா மேல வந்துடுறாங்க. கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. வேலைக்காரி மட்டும் தான் உள்ள இருக்காங்க போல. இப்ப வேலைக்காரி கதவை திறக்கிறாங்க. ஆமினி நீ மட்டும் உள்ள வான்ற மாதிரி சொல்றாங்க. தம்பி தங்கச்சிங்களை வெளியே அனுப்பிட்டு ஆமினி மட்டும் ரூம்குள்ள வராங்க. ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஈரின் பிரைவேட் பார்ட்ல இருந்து ரத்தம்லாம் வந்திருக்கு போல. எந்த அசைவும் இல்லாம ஈரின் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல அப்பாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க தான் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க போல. இப்ப பசங்களாம் பயந்து போயிருக்காங்க. பயப்படாத பயப்படாதன்னு ஆறுதல் சொல்றாரு. அப்பதான் பிளட் பயங்கரமா லீக் ஆயிருக்கிறத இவருமே கவனிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. டெரிக்ன்ற ஒரு டாக்டரை காட்டுறாங்க. அவர் தான் ட்ரீட்மெண்ட்லாம் தந்திருக்காரு போல. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுங்கன்ற மாதிரி டெரிக்கு சொல்றாரு. இப்ப டெரிக்கு ராய மட்டும் அவரோட ரூமுக்கு கூட்டு வந்துடுறாரு. உங்க ஒய்ஃபுக்கு என்ன ப்ராப்ளம்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது புரியுதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என் ஒய்ஃப் முன்னெல்லாம் இப்படி இருந்தது இல்ல, சமீப காலமா தான் இப்படி இருந்துட்டு இருக்கா. அவ உடம்புல பேய் பிடிச்சிருக்கிறதா எல்லாருமே சொன்னாங்க. எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல, ஆனா நானே போக போக நம்ப ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்றாரு. உங்க ஒய்ஃபுக்கு பேயெல்லாம் பிடிக்கல, எல்லா பெண்களுக்கும் வர விஷயம் தான் உங்க ஒய்ஃபுக்கும் வந்திருக்கு. எல்லாருக்குமே 45 வயசுல இருந்து 50 வயசுல வரும். ஆனா உங்க ஒய்ஃபுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துருச்சு. இது பேரு மோனோபாஸ் அப்படின்றது. பெண்களுக்கு பீரியட்ஸ்லாம் வரும் பாத்தீங்களா, அது ஒரு குறிப்பிட்ட வயசுல ஸ்டாப் ஆயிடும். அப்படி ஸ்டாப் ஆகும்போது சில சிம்டம்ஸ்லாம் ஏற்படும். அந்த மாதிரி தான் உங்க ஒய்ஃபுக்கு நடந்திருக்குன்ற மாதிரி இவர் சொல்றாரு. பீரியட்ஸ்ல இருக்கும்போது மூட் ஸ்விங்ஸ்லாம் அடிக்கடி வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த டைம்லயும் நடக்கும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அவங்க அழகா தான் இருக்காங்களான்ற மாதிரி அவங்களுக்கே நிறைய கேள்விலாம் வரும். அழகா இருக்குன்னு சொன்னாதான் அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு சொல்றாரு. ஃப்ரெண்டு நீ அழகா தான் இருக்குன்னு சொல்லும் போது சிரிச்சாங்கல்ல, அந்த கிளிப்பிங்ஸை நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்டா சந்தேகப்பட்ட மாதிரி கேட்டாங்கல்ல, அதுக்கு காரணம் இவங்க கொஞ்சம் அப்செட்டா இருப்பாங்க, அதனால தான் அப்படி கேட்டிருப்பாங்க. நம்ம முன்ன மாதிரி அழகா இல்லையா, நம்ம அழகு குறைஞ்சிருச்சா, நம்ம ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணை பாத்துருவாரான்ற மாதிரி நிறைய கேள்விகள் அவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். இந்த டைம்ல நம்ம தான் புரிஞ்சு நடந்துக்கணும்ன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ரொம்ப நேரம் யோசிக்கிற மாதிரி நின்னாங்கல்ல, அதுக்கு இதுதான் காரணமா இருக்கும். அதே மாதிரி கண்ணாடியே கொஞ்சம் வித்தியாசமாலாம் பார்த்த மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க.
இருப்பாங்கல்ல, அதுக்கெல்லாம் காரணம் இதுதான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அடிக்கடி இவங்க மேக்கப்லாம் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹஸ்பண்டுக்கு இன்னமும் நம்மள பிடிச்சிருக்கான்னு செக் பண்றதுக்காக தான் அடிக்கடி க்ளோஸா இருக்க மாதிரிலாம் நெருங்கி வந்திருப்பாங்க. இப்பதான் இது எல்லாமே ராய்க்கு புரியுது. இதை தாண்டி டாக்டர் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. இந்த டைம்ல அடிக்கடி உங்களுக்கு யூரின் வந்துகிட்டே இருக்கும், பாத்ரூம்லயே இருந்துடலாமான்னு தோணுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா பையன் ரொம்ப நேரமா அவங்க பாத்ரூம்லயே இருந்தாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதுக்கு இதுதான் காரணமா இருக்கும். அதே மாதிரி செக்யூரிட்டி அன்னைக்கு செம்ம வேகமா வந்தாங்கன்னு சொன்னாரு பாத்தீங்களா, ஆக்சுவலா அவங்க வர வழியிலேயே யூரின் பாஸ் பண்ணிருப்பாங்க. அதனால தான் அவ்வளவு வேகமா கார்ல எல்லாம் வந்திருப்பாங்க. பெண்கள் கிட்ட பீரியட்ஸ் டைம்ல எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும்ன்றது இத்தனை வருஷத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இதுவும். பெருசா எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. நீங்க எப்பவுமே போல அன்பா பேசி பழகினாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவர் இருக்கார்ல, பசங்க எல்லாரையும் வெளியே போங்கன்ற மாதிரி சிக்னல் பண்றாரு. ஆமினி இருக்காங்கல்ல, சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாரையும் வெளியே கூட்டு போயிடுறாங்க. இப்ப இவருமே ஒய்ஃபுக்கு பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு நாள் உன்னோட ப்ராப்ளம் என்னன்னே எனக்கு புரியல, டாக்டர் எல்லாத்தையும் எனக்கு புரிய வச்சாரு, இப்ப எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. மத்தவங்க என்ன வேணா சொல்லிருக்கலாம், ஆனா ஒரு ஹஸ்பண்டா இந்த விஷயத்த நான் முதல்ல புரிஞ்சிருக்கணும். நான் புரிஞ்சுக்காம இருந்ததுக்காக என்ன மன்னிச்சிரு, சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இப்ப நல்லபடியா இவருமே வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, எல்லார்கிட்டயும் ஜாலியா தான் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தினால இவங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வந்திருக்கும், அதை போக வைக்கிறதுக்கான வேலையை தான் ஹீரோ பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அதுல இருந்து ஒய்ஃபை கொஞ்சம் கொஞ்சமா இவர் வெளியே வர வச்சிருக்காரு. இப்ப ஃபேமிலியா சேர்ந்த மாதிரி ஸ்டார்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.